நேற்று தேசிய அளவில் மதுரை சுகாதாரமற்ற நம்பர் 1 சிட்டி. இன்று காற்று மாசடைவில் மதுரை மாநகராட்சி நம்பர் 1 சிட்டி. அது போல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லாம் வயசானவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. அவங்க மேலே எல்லாருமே தூசி படுத்துவாங்க. இது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்கல. நாளை மக்கள் வாழ தகுதியற்ற நகரம் மதுரை என மாறினாலும் ஆச்சரியமில்லை. தேசிய அளவில் மதுரை மாநகராட்சி நம்பர் 1 சிட்டியாக சமீபத்தில் மத்திய அரசு நடத்திய ஆய்வு புட்டு வைத்தது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்க தோண்டப்பட்ட குழிகள், ஜல் ஜீவன் குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள், பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழிகள், மழைநீர் கால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட குழிகள், புதிய பாலங்கள் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழிகள், தெரு குழாய்கள் அமைக்க தோண்டப்பட்ட குழிகள் என எங்கு பார்த்தாலும் ஒரே குழிகள் மயம்தான். இவற்றிலிருந்து கிளம்பும் தூசி புழுதி புயல் போல் பிரம்மாண்டமாக வானில் வட்டமடிக்கிறது. வீடுகள் தெருக்களில் புழுதி மண்டி கிடக்கிறது. ஜன்னல் கதவு தரைகளில் தூசி படர்ந்து கிடக்கிறது. தினமும் தூசியை துடைத்தாலும் மீண்டும் மீண்டும் தூசி விழுந்த வண்ணம் உள்ளது. உணவுப் பொருட்கள் மீது தூசி படர்ந்து வீணாகிறது. தோண்டப்பட்ட குழிகளை முறையாக மூடாமல் அப்படியே விட்டுச் செல்கின்றனர். இதனால் சாலைகள் தெருக்கள் மேடு பள்ளங்களாக உள்ளன. 2 வீலர் சைக்கிள்களில் செல்பவர்கள் கீழே விழுந்து காயமடைவது தொடர்கிறது. கோரிப்பாளையம் சந்திப்பு, பெரியார் பஸ் ஸ்டாண்ட், பழங்காநத்தம், அண்ணாதுரை பஸ் ஸ்டாண்ட், காளவாசல், தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ரோடு முழுவதிலும் மணல் நிரம்ப கிடக்கிறது. வாகனங்கள் செல்லும் போது தூசி பறந்து பின்னால் வரும் வாகன ஓட்டிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு மூச்சு திணறல், சளி, நிமோனியா சளி பாதிப்பு, வைரல் இன்ஃபெக்ஷன் என கடுமையான நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள். மதுரையில் இப்போ மெயினான ஏரியா கோரிப்பாளையத்தில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாலங்கள் நடைபெறுது, ஆனால் இங்கே எந்த தூசியுமே எடுத்தது மாதிரி ஒரு இதே இல்லை. எங்கள் வீடுலாம் இங்கே தான் இருக்குது. இதனால எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் போகுது. அது போல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லாம் வயசானவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. அவங்க மேலே எல்லாருமே தூசி படுத்துவாங்க. இது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்கல. இவங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே இதிலே வச்சுட்டே போயிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே தூசிலாம் எடுத்து சாக்கடையிலேருந்து அள்ளி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு போயிடறாங்க. ஏன்னா நிறைய பேர் காலேஜ் பிள்ளைங்க மெயினான ஏரியானால பிள்ளை நடந்து போதும் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. கீழே மேடாக இருக்கனால அப்படியே எல்லாமே விழுந்துடுறாங்கனால ரொம்ப பாதிப்பாக இருக்குது எங்களுக்கு. இது சொல்லப்போனால் மூச்சு விட முடியல. எல்லாம் மாஸ்க் போட்டு தான் எங்களை கடையில் உட்காந்து வியாபாரம் பார்க்குறோம்னா மாஸ்க் போட்டு தான் உட்காந்துருக்கோம். மாதிரி வயசானவங்களும் மேலே இருக்காங்களா, எல்லா தூசி மேலே பறக்குது. மாதிரி வண்டிலாம் நிப்பாட்டணும் வைங்களே, ஒரு 1/4 மணி நேரம் தான் ஃபுல்லாக தூசி ஃபுல்லாக இதாகிடுது. யாரும் அல்லவே மாட்டேங்கிறாங்க மாநகராட்சியில் வந்து. கோரிப்பாளையம் பகுதியில் வசிக்கும் பெரியவர்களுக்கு சுவாசம் சார்ந்த உடல்நலக்குறைவு அடிக்கடி வருவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இங்க தூசினால கடைனால ரொம்ப எங்களுக்கு அலர்ஜியா இருக்கு. ஒன்று மாஸ்க் போட்டாலும் ரொம்ப வேர்க்குது. தூசி அலர்ஜி. கடைக்கு மக்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, கடைக்கு வரமாட்டேங்கிறாங்க. இருமல் வந்துகிட்டே இருக்கு. முகம் எல்லாமே தூசியாயிருது, உடம்பு எல்லாமே தூசியாயிருது. கடைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனா நாங்களே போக முடியல, அப்படி ஒரு அலர்ஜியா இருக்கு. ரோட்ல நடக்கவே முடியல, ரொம்ப தூசி. கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. எங்களுக்கு வேலை இதுதானே, கடைக்கு யாரும் வரமாட்டேங்க. தூசி, கடை பூரா தூசி. மக்கள் யாரும் வர்றவங்க பூரா தூசின்றாங்க, வரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தான் பொழப்பு. தூசி நிறைய, இருமல் வருது, தும்மல் வருது, ஒரு மாதிரி ஆயிருது எங்களுக்கு. நாங்களாவே இருக்க முடியல, கடைக்கு உட்காந்து வேலை பார்க்க முடியல, ரொம்ப அலர்ஜியா இருக்குது. இந்த தூசினால யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. தோண்டி போட்டாங்க பார்க்கல, தூசி வருது, கூட்ட மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தூசி நிறைய வந்து இது ஆகுது, டிஸ்டர்பா இருக்கு, வேலை பார்க்கறதுக்கே முடியல எங்கனால. தூசி மற்றும் மணல் பறப்பதால் வாடிக்கையாளர்கள் வருகை குறைந்து தொழில் முடங்கி இருப்பதாக கடைக்காரர்கள் வேதனை அடைகிறார்கள். நாங்கள் கோரிப்பாளையம் கல்பாலம் ரோட்டில் இருக்கோம். ரொம்ப தூசியாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக அதை நாங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ஒரு இது செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப எங்களுக்கு தும்மல் இருமல் வர்றவங்க, துணி கொடுக்க வர்றவங்க 2 நாளைக்குள்ளே வாங்கிக்கோங்க, 2-3 நாளைக்குள்ள அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்புகிறோம். ஏன்னா வச்சுருந்த தூசி ஆகிடுது. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. மூச்சு திணறல், தும்மல் அதிகமாக வருது. மாஸ்க் போட்டு தான் நாங்கள் வெளியில் போகிறோம் வர்றோம் எல்லாம் செய்கிறோம். அது சளி ரொம்ப பிடிக்குது, வீசிங் ட்ரபிள். ஒரு பொண்ணுக்கெல்லாம் வீசிங் வந்து அந்த பொண்ணு வேலையை விட்டே போயிடுச்சு. அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதான் இந்த ஒரு தார் ரோடு மாதிரி போட்டாங்கன்னா தூசி போகாது. இப்போதைக்கு போட்டாங்கனாலும் பரவாயில்ல, அப்புறம் பாலம் கட்டின பிறகு நல்லா போட்டுக்கலாம். இந்த தூசி வராமல் ஜல்லி போட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். பொதுவாக காற்றின் தர குறியீடு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்பது
100க்கு கீழ் அளவாக இருக்க வேண்டும். ஆனால் மதுரையில் கடந்த சில நாட்களாக 100க்கும் மேல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கிறது. குறிப்பாக டிசம்பர் 19ஆம் தேதி காற்றின் தரக்குறியீடு 114 என மோசமான தரத்தில் பதிவாகியது. 10 லட்சம் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் காற்றின் தரம் குறித்து மத்திய அரசு ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் எடுத்த புள்ளி விவரப்படி காற்றின் தரம் கடந்த ஆண்டு மோசம் என அறிக்கை வெளியானது. இந்த ஆண்டு ஒரு இடம் முன்னேறி மிகவும் மோசம் என உள்ளது. இதே நிலை நீடித்தால் மதுரை மக்கள் வாழ தகுதியில்லாத நகரம் என அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனவே மக்கள் நலன் கருதி மதுரையில் மையம் கொண்டுள்ள புழுதி புயலை விரட்ட மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். இந்த குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா போன வருடம் காட்டிலும் இந்த வருடம் இந்த குளிர்காலத்தினால வரக்கூடிய நோய்கள் அதோட தாக்கமும் அந்த நோய்களோட எண்ணிக்கையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப கூட இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2 மடங்கு பழைய போன வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் ரொம்ப கூட இருக்குது. நாங்கள் நிறையா கேசஸ் நாங்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது யார் யாருக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வயதானவங்களுக்கு தான் அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது. அது போக சக்கரை நோய் உள்ளவங்க, நாள்பட்ட நோய் உள்ளவங்க, சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு உள்ளவங்க, ஆல்ரெடி இருதய பாதிப்பு உள்ளவங்க, சிறு வயது குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் இந்த குளிர்கால நோய்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம். என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக சுவாசம் சம்பந்தமான நோய்கள், ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் தான். ஸோ இதில் என்ன வரும்னா ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரும், மேலே மட்டும் ஒரு சளி மட்டும் பிடிக்கிறது. அதுவே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா நிமோனியா சளி வரும். நிமோனியா சளி வைரஸ்னாலே வரலாம், பாக்டீரியானாலே வரலாம். அது போக ஆல்ரெடி மூச்சு திணறல் ஆல்ரெடி வரும், அவங்களுக்கு ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய கிருமிகள் அதை அதிகப்படுத்தி விடும். மூச்சு திணறல் ரொம்ப வீசிங் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ நுரையீரல் சுருக்கம் இருக்கவங்களுக்கும் இந்த வீசிங் எக்ஸாஜர்பேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக ஒரு சில பேர்த்துக்கு அந்த மூட்டுவாத நோய், முடக்குவாத நோய் சொல்லுவாங்க. அது இந்த குளிர்காலங்களில் இந்த முடக்குவாத நோய் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சில பேர் தோல் சருமம் ரொம்ப ட்ரை ஆகி அது அரிப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். அது ஒரு வகையான ப்ளஸ் வின்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். அந்த தாமரை, படர் தாமரை இதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வரும். அது போக இருதய பாதிப்புகள் ப்ளஸ் பக்கவாத நோய்களுமே இந்த குளிர்காலங்களில் இரத்த குழாய் எல்லாமே சுருக்கமாக இருக்கிறனால அவங்களுக்கு இந்த இருதய பாதிப்பு, மெயினாக ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாத நோய்கள் வருவதற்குரிய வாய்ப்புகளும் மிக அதிகம். வெளியில் போகும்போது எப்பயுமே அந்த ஒரு வாமான ஒரு உடைகள் அணிஞ்சுக்கிடணும். எப்பயுமே அந்த குளிர் தாக்கம் நம்மளுக்கு இல்லாத அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட்டர் போட்டுக்கலாம், மப்ளர் போட்டுக்கலாம், காதில் பஞ்சு வச்சுக்கலாம். அது போக அந்த ரொம்ப அதிக பனி இருக்கும் தருணங்கள், ஏர்லி மார்னிங்கில் அந்த டைம்லலாம் வெளியில் போகிறதே தவிர்க்கிறது நல்லது. வீடையுமே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பனிக்காற்று எதுவும் உள்ளே வராத மாதிரி பார்த்துக்கணும். ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கண்டிப்பாக பருகுவதும் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது நல்ல தண்ணி, அதுவும் சுடு தண்ணியாக குடிப்பது நல்லது, வார்ம் வாட்டர். அது போக உடம்புல எதிர்ப்பு சக்தியை கூட்டுற அளவுக்குரிய நல்ல ஒரு மெயினாக காய்கறி சூப்பு, புரதங்கள் சம்மந்த ஒரு தால் சூப்பு, பயறு பருப்புகள் அதெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். பழங்கள் சாப்பிட்லாம், நெல்லிக்காய் சாப்பிட்லாம். இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கும்போது நம்ம எதிர் சக்தி நல்லா கூடும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும். அது போக வெளியில் போகும்போது ஒரு கூட்டங்களில் நம்ம போய் சேர்றோம், அங்கே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கொள்வது நல்லது. ஏன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணி, அதாவது கம்யூனிகேஷன் இதுன்னு பார்த்தோம்னா காற்று மூலமாக தான் வரும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்காக கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும். ஒரு வீட்டுக்கு வந்தாலுமே வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது அவங்க பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போய் நம்மளுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா அவங்க பக்கத்தில் போய் க்ளோஸாக போய் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இருமல் சளி வந்துச்சுன்னா மூக்கையும் வாயை வச்சோ அல்லது துணியை வச்சோ நம்ம இது பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கிடணும். ஸோ வெளியில் எங்கே போயிட்டு வந்து நல்லா கையை கழுவணும். ஒரு நல்ல 20 நிமிஷம் நல்லா கழுவினோம். ஏன்னா கை மூலமாகவும் நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் பரவ ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வராமல் பார்க்கலாம். காற்று மாசு குளிர்கால நோய்களை எளிதாக அணுகக்கூடாது, அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். ஏன்னா அதை நம்ம விட்டுட்டோம், ஆரம்பத்தில் நம்ம பார்க்க தவறிட்டோம்னா இந்த குளிர்கால நோய்கள் என்பது மெயின் அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் என்பது ரொம்ப ஃப்ளாரிடா அதிகமாகி மூச்சு குழாய்களே பார்த்தீங்கன்னா லங்ஸ் ஃபுல்லாகவே ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரில் ஒன்றும் லங்ஸ் விரிவடையாமல் போய் நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாக வந்துடும். இந்த மாதிரி நிறையா கேசஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது யார் ரொம்ப உடனே இமீடியட்டாக மருத்துவ ஆலோசனைக்கு போகணும் அப்படின்னா, யாருக்குனாலும் 2 நாளைக்கு மேலே தொடர்ந்து காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருந்தாலோ, அல்லது மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்தாலோ, அல்லது சளியில் ரத்தம் ஏதாவது வந்தாலோ, அல்லது நெஞ்சு வலி, அல்லது ஒரு
இருமல், ரொம்ப அதிகப்படியான இருமல் இருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக ரொம்ப அசதி, சோர்வு, ரொம்ப ஒரு மயக்க நிலைமைக்கு போகிறது, ஒரு கை கால் செயலிழப்பு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடணும். காமிச்சிட்டோம்னா ஆரம்பத்திலே பார்த்து அதுக்குரிய வைத்திய முறைகள் எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஸ்டேஜ் போகாமல் தடுத்துடலாம். இல்லைன்னா நுரையீரல் செயலிழந்து போச்சு அப்படின்னா நம்ம செயற்கை சுவாசம் மாதிரி வைக்க வேண்டி வரும். அது அப்படி காம்ப்ளிகேட் ஆகி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உயிருக்கு ஆபத்தாக அமைஞ்சிரும். ஸோ ஆரம்பத்திலே நம்ம இதை கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணி கரெக்டான கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக குளிர்கால நோய்களிலிருந்து நம்ம தடுத்து நல்ல வாழ்க்கை முறையுடன் வாழலாம். மதுரை மாநகராட்சி முக்கிய ரோடுகளில் இருக்கும் மணல்கள் தினசரி அகற்றப்பட வேண்டும். குப்பைகள் எரிப்பதை தவிர்க்க வேண்டும். பொதுமக்கள் தனி மனித சுகாதாரம் பேணுதல் மற்றும் முகக்கவசம் அணிந்து சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்.